பிள்ளை பிரபாகரன் அந்த மாதிரி வழக்குகள் அதையெல்லாம் சந்தித்து எங்கேயோ போய் முடிஞ்ச பின்னாடி என் தலைவர் கொடுத்த பாம்பு இருக்கு, நான் எரிவேன். எரிஞ்சா இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புகழேந்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஒருமையில் தாக்கி பேசி விமர்சித்துள்ளார். எரிஞ்சா ஒரு சின்ன அந்த எரிஞ்ச இடமெல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு புல்லு பூண்டு கூட அங்கே உனக்கு கிடைக்காது, வேணா எறிட்டுமா, என் கையில் பாம்பு இருக்கு. இதான் சார் எலெக்ஷன். தமிழ்நாடு பூரா தீப்பிடிச்சு எரியுமா? அடுத்த வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப சூப்பர். கொலை வெறியில் இருக்கேன். அடுத்து புதுசாக சொல்றாரு கொலை வெறியில் இருக்காராம். யாரையா போய் கொலை பண்ணு, யார் வேணான்றா ஒன்று, எங்க வேணாலும் கொலை பண்ணு. நீ கொலை வெறியில் இருந்தா ஈரோடு மக்களா கிடைச்சாங்க. இதுக்கு அடுத்தது ரொம்ப வேதனையான விஷயம், ஈரோடு மக்கள் நம்ம ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு பாம்பு எறியறன்றாரு. அவருக்கு கீழே இருக்கவர் செருப்பு எடுத்து காமிக்கிறார். எந்த எலெக்ஷன் கேம்பெயின்லயாவது உண்டா? நீங்க பார்த்தது உண்டா? காலில் இருக்க செருப்பை கழட்டுறான், கழட்டி மேல காமிச்சா என்னங்க? திஸ் இஸ் த வே ஆஃப் கேன்வாசிங். ஓட்டு கேட்கறதுக்கு இதுதான், இது மாதிரி மெத்தட் தான் ஓட்டு கேட்கறதா? ஈரோடு மக்களுக்கு செருப்பு எடுத்து காமிப்பீங்களா? அங்க இருக்க ஒவ்வொரு ஓட்டரும் எவ்வளவு வேதனைப்படணும். கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறது, குண்டாசை நிறுத்தி வச்சுக்கிறது, செருப்பு எடுத்து காட்டுறது, பாம்பு எறிகிறங்கிறது. ஈரோடு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க சொல்லுங்க. அண்ணன் இளங்கோவன்ற உண்மையான ஒரு தலைவர், அமைதியானவர், தந்தை பெரியார் அண்ணன் மகன் பேரன், அவர் இருந்த தொகுதி அது. அவர் சன் இருந்தாரு. ஒரு நாள் யார்ட்டையும் லஞ்சம் வாங்கினவர் இல்லை. அவர் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்த இடத்துல போய் நின்றுட்டு பாம்பு எறிகிறேன், அது எறிகிறேன், இது எறிகிறேன்னா என்ன சார்? தமிழ்நாடு சுடுகாடா போய் முடிஞ்சிடும் போல் இருக்கு. என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களிடம் இன்னும் 2 நாள் 3 நாள் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆட்களை இங்கே வளரவிட்டால் தமிழ்நாடு தீய சக்திகளை வளரவிட்டதாக அமைந்துவிடும். அதை நீங்க எலெக்ஷனுக்காக, எலெக்ஷன் ப்ராசஸுக்காக பல வருடங்கள் நான் பழகிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் எனக்கு தெரியும். அதனால அதை பொறுமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல கலவரம் வேண்டாம், கலட்டா வேண்டான்னு. அதனால அவங்க ஊதுனா பறந்துடுவான், எனக்கு தெரியும். எனக்கு அங்க இருக்க மக்கள் துரத்துனா ஓடிடுவான். அதையும் மீறி அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எலெக்ஷன்ல கலவரம் வேணாம்னு நினைக்கலாம். ஆனா அதுக்காக என்னென்ன பேசுறது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.